ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இப்போ நம்ம என்கிட்ட ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருந்த சீரீஸ் எக்கோ வந்து ஃபைனலி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் சொன்ன மாதிரி தான் அட் எ டைம் 5 எபிசோடுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது மினி சீரீஸ் தான், டோட்டலாக 5 எபிசோட் தான் இருக்க போகுது. அண்ட் இதுக்கப்புறம் இதோட கண்டினியூட்டி எல்லாம் கிடையாது. ஸோ அவள் தான், டோட்டல் 5 எபிசோட்ஸ் தான். அண்ட் ஈச் எபிசோட் ஒரு 40 மினிட்ஸான ஒரு ஆவரேஜ் டியூரேஷனோட அவங்க காமிச்சிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து லைக் அவங்க 16+ தான் வந்து சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. R-rated ஒரு கேட்டகிரி. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் டீசரில் எல்லாத்தையும் பயங்கரமாக உனக்கு காமிச்சிருந்தாங்களா. அண்ட் நம்ம டேர்டெவில்லாம் உள்ளே இருந்தார். ஸோ நான் இந்த சீரீஸ்க்காக ஈகராக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஃபைனலி 5 எபிசோடுமே பார்த்ததுக்கு அப்புறமா லைக் நம்மளை கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்கள் டேர்டெவிலோட ஃபேன்ஸ் என்ன மாதிரி, அண்டு நீங்கள் டேர்டெவில் கொஞ்சம் ஈகராக லைக் உள்ளே பார்க்கலாம், பயங்கரமாக இருக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் மட்டும்தான் ஒரு ஃபைட் செக்மெண்ட் சீனில் வருவாங்க எபிசோட் 1. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம டேர்டெவிலே காமிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் ஒரு செம்ம பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதோ எபிசோடில் வரும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபைனல் 5வது எபிசோட் வரைக்கும் நம்ம டேர்டெவில் வேறு எங்கேயோ காமிக்கல. சரி, ஓகே, நம்ம என்டையர் சீரீஸ் எக்கோ பற்றி தானே, ஸோ அவங்கள தான் வந்து மெயினாக காமிப்பாங்கள்ல. ஸோ நம்ம திருப்பியும் அவங்கள பற்றியே வரலான்னு சொல்லிட்டு மெயினாக உள்ளே வந்தேன். அண்ட் அங்கே தான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் ட்விஸ்ட்டோடு அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த என்டையர் சீரீஸ் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் ஆர்ட் சினிமா மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணுறோன்னு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட தான் மெயினாக வந்து உள்ளே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட லைக் நம்ம மாயா லோபேஸோட என்டையர் ஆன்சிஸ்டர்ஸ், அவங்களோட ஹெரிட்டேஜ் என்ன, அண்டு அவங்க ஆன்சிஸ்டர்ஸ்லேருந்து அந்த பவர் எப்படி வந்து இப்போ வரைக்கும் அவங்கக்கிட்ட வரைக்கும் வந்திருக்கு, அந்த ஒரு ஜென்ரேஷன் வைஸாக அண்ட் ஒரு 5-6 ஜென்ரேஷன் முன்னாடி என்ன நடந்திருக்கு அதெல்லாத்தையும் வந்து கொஞ்சம் யூனிக்காக காமிச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்லி சொல்கிறேன், இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ கேட்டகிரி தான். ஆனால் இதுலேயும் ஒரு நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அண்ட் அவங்களோட ட்ரைப் எப்படி இருந்திருக்கு அதை வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் ரெண்டுத்தையும் ஒரு மிக்ஸ்டரோட தான் நீங்கள் இந்த சீரீஸில் பார்க்கலாம். ஸோ பேசிக்லி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷுவல் வைஸாகவும் அண்டு கொஞ்சம் யூனிக்கான ஒரு சீரீஸில் மூவிஸ் நீங்கள் பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ட் ஆகிறது கஷ்டம். மெயினாகவே நம்ம ஆவரேஜ் லைக் நம்ம ஆடியன்ஸோட நான் கம்பேர் பண்ணி சொல்லும்போது நிறைய பேர் அதில் லேசாக டிசப்பாயின்மெண்ட் ஆகலாம். இல்லை ப்ரோ, எனக்கு அதெல்லாம் புரியுது, எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ்லேருந்து நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். பட் அதில் மேக்ஸிமம் எவ்வளோ உண்மையாக காமிச்சிருக்காங்கன்னு தெரில. பட் இது வந்து ஒரு யூனிக்காகவே அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாமே. ஸோ மெயினாக நம்ம மாயா லோபேஸோட அவங்க கல்ச்சர், அவங்களோட ஹெரிட்டேஜோட ப்ளஸ் அங்கேருந்து பவர்ஸ் எப்படி வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிருக்கு, அந்த ஒரு செக்மெண்ட் தான் மோஸ்ட் ஆஃப் த சீரீஸில் நீங்கள் உள்ளே பார்க்க போகிறீங்க. ஸ்டார்டிங்கே சில நியூடிட்டியான ஒரு சில செக்மெண்ட்டோட காமிப்பாங்க. அண்ட் அங்கே தான் புரிஞ்சிருக்கு, ஓகே இது தான் நீங்கள் R-ratedன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு. அண்ட் இதுக்கப்புறம் சில ஆக்ஷன் செக்மெண்ட்ஸோட சீன்ஸோ வரும். ஸோ இப்போ ஸ்டோரி வைஸில் போயிடலாம். ஏன்னா அதுதான் அங்கே கொஞ்சம் யூனிக்கான ஒரு விஷயம். ஏன்னா அங்கே ஸ்டோரியே இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த என்டையர் நம்ம எக்கோ சீரீஸ் வெறும் கேரக்டர் டெவலப்மெண்ட் ஒர்க்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம கிங் பின்னோட கொஞ்சம் கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆர்க் இருக்கும், அவரோட பேக் ஸ்டோரி மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்கேஸ் நீங்கள் டேர்டெவில் சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா கூட. பட் இருந்தாலும் இன்னொரு பேக் ஸ்டோரி ஆட்டம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அண்டு அதே நம்ம மாயா லோபேஸோட தான் ஃபுல் செக்மெண்ட் உள்ளே இருக்கும். அண்ட் நீங்கள் ஹாக்காய் சீரீஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதையும் பார்க்கணும். ஏன்னா ஹாக்காய் சீரீஸையும் அப்படியே அந்த ஸ்டோரி கண்டினியூட்டியாக வந்து உள்ளே காமிச்சிருக்காங்க. நிறைய சீன்ஸ் வந்து ஹாக்காய் சீரீஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சீன் அப்டேட் தூக்கி இப்போ நம்ம எக்கோ சீரீஸ்லேயும் போட்டிருக்காங்க. அது ஏன்னா அதோட கண்டினியூட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக காமிக்கிறதுக்காக அவங்க அப்படியே மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஹாக்காய் சீரீஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கணும். அண்ட் ஆல்ரவுண்ட் உள்ள ஸ்டோரி தான் இல்லைன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து இன்னொரு டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு விஷயமும் மாறி இருந்தது. ஸோ எல்லாம் நல்லபடியாக தான் பண்ணியிருக்கீங்க. சில ஆக்ஷன் செக்மெண்ட்ஸான சீன்ஸும் உள்ளே நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் உள்ளே இல்லை. ஸோ ஒரு பிளாட்டே இல்லாத ஒரு சீரீஸ் இருந்தால் அதை நம்ம எப்படி அதை கன்சிடர் பண்ணுறது. பட் என்ன இருந்தாலும் இது வந்து ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தாங்க, லைக் எக்கோ வந்து அண்டர் த ஸ்பாட்லைட்டோட இதுலேருந்து தான் வரும். ஸ்பாட்லைட்டே வந்து மெயினாக நம்ம மார்வல்ஸில் கேரக்டர் டெவலப்மெண்ட்காக தான் அவங்க தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் அதில் நம்ம மாயாவோட கேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அண்டு அது என்னென்னலாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி தான் இது தனியாக ஒரு மினி சீரீஸே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பாட்லைட்டோட ஒர்க் அண்ட் அதனால இந்த என்டையர் எக்கோ சீரீஸ் வந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த மாயாவோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த ஒர்க்கை அவங்க நல்லபடியாக தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க. மெயினாக கிங் பின்னோட எப்படி அவர் ட்ரிகர் ஆகிறாரு, கிங் பின்க்கும் அண்ட் மாயாக்கும் அது எப்படி ஒரு ரிலேஷன் இருக்குது, ஸோ அதெல்லாத்தையும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க.
ஆனால் நிறைய செக்மெண்ட் சீனில் நான் வந்து கொஞ்சம் விஷுவல் வைஸாக வந்து என்கிட்ட இந்த சீரீஸை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயின் அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட செக்மெண்ட் சீன்ஸ் தான். அண்ட் அது த்ரூ அவுட் த எபிசோட் லைக் எல்லா எபிசோட்லேயும் வந்துட்டே தான் இருக்குமா, அதனால் அது உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டி நல்லாவே ஃபீல் ஆகும். ஸோ ஆஸ் எ கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆர்க்காக க்ரியேட் பண்ண சீரீஸ்னால அது டோட்டலி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு. இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் வைஸில் நம்ம அதை பார்க்கும்போது அங்கே தான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கேன். என்ன இருந்தாலும் ஒரு நல்ல சீரீஸ். அண்டு நம்ம மார்வல் இது ரொம்ப முக்கியமாக ப்ரோ, பார்த்தா தான் நம்மளுக்கு எல்லாம் புரியும்னா இப்போதைக்கு என்டையர் எம்சியூவில் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ நம்ம மாயோட எந்த கேரக்டரும் ரொம்ப எங்கேயோ இம்பேக்ட் எங்கேயோ ஆகலை. பட் ஆஸ் எ மார்வல் ஃபேன் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும், அதுதான் இந்த சீரீஸோட ஒரு பர்பஸ்ன்னு சொல்லுவேன். அதனால் நீங்கள் மாயோட கேரக்டர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சீரீஸை பார்க்கலாம். இல்லை ப்ரோ நான் அது வேணாம், நம்ம மூவிஸ் அண்ட் வேறு ஏதாச்சும் மெயினாக எம்சியூவில் நம்ம என்ன நடக்குது அதில் ஃபோக்கஸ் பண்ணலான்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ண கூட பிரச்சனை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் இப்போதைக்கு ப்ளே தமிழ் இதுக்கு ரேட்டிங் தரணும்னா நான் 6 தருவேன் அவுட் ஆஃப் 10. நல்லபடியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி ஒன்று தான் மிஸ் ஆகுது, அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஸ்டோரியை மட்டும் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா. அண்ட் ட்ரெய்லரில் சில நம்மள சீன்ஸ் எல்லாம் விஷுவல்ஸ் எல்லாம் காமிச்சு அண்டு டேர்டெவில் இல்லாமல் என்கிட்ட சீரீஸில் இருந்ததுனால அந்த டிஸப்பாயின்மெண்ட்டை மட்டும் அவங்க க்ரியேட் பண்ணலன்னா என்கிட்ட இந்த சீரீஸ் பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ பை த நல்லா தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியாக பண்ணால் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் என்கிட்ட சீரீஸை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட் அண்டு எப்படி இருந்திருக்கு அது கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், நம்ம ஷார்ட்டான ரிவ்யூ. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணியிருக்கேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.